டப்பர்வேர் இது ஒரு பிளாஸ்டிக்கோட டைப் கிடையாது. இது பிராண்டோட நேம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, டப்பர்வேர் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பிராண்டோட நேம். இந்த பிராண்ட் நேம் இவ்வளோ பாப்புலர் ஆனதுக்கான காரணம் குவாலிட்டி. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ திக்கான பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு விர்ஜின் பிளாஸ்டிக். அதாவது கண்ணி கழியாத பிளாஸ்டிக். ஏன் இப்படி பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது? பொதுவாகவே பிளாஸ்டிக்கை தயாரிக்கும் போது அது கூட ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் நிறைய சேரும். அதாவது அதே டைப் ஆஃப் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து சில பர்சன்டேஜஸ் அந்த பிளாஸ்டிக்கோட சேர்த்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து விர்ஜின் கிடையாது. ஏன்னா அது எது கூட வேணாலும் சேருது இல்லையா. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து பியூராக அந்த ரீசைக்கிள் பண்ண பிளாஸ்டிக் எதுவும் சேராத பியூராக ஒரிஜினல் ஃபார்மில் தயாரிக்கக்கூடிய பிளாஸ்டிக் தான் இந்த விர்ஜின் பிளாஸ்டிக். இதுக்கு எதனால் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக்கை எடுத்து நம்ம ரீசைக்கிள் பண்ணி அதை மறுபடியும் ரீயூஸ் பண்ணும்போது அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை நம்ம திரும்ப திரும்ப மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம். மறுபடியும் ஹீட் அப்ளை பண்ணுறோம், மறுபடியும் மோல்டிங்குள்ளே போடுறோம். அப்படின்றப்போ அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம திரும்ப திரும்ப மாற்றும் போது அந்த பிளாஸ்டிக்கோட கெமிக்கல் பாண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிக்கும். பட் இது என்னதான் சில பர்சன்டேஜஸில் தான் சேர்க்குறாங்க அப்படின்னாலும், இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணப்பட்ட பிளாஸ்டிக்ஸை பயன்படுத்தும் போது அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸோ இல்லை பாட்டில்ஸோ வந்து அதாவது விர்ஜின் பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டீக்ரேட் அடைகிறது ஈஸியாக நடக்கும். அதில் முக்கியமான பங்களிக்கக்கூடியது அந்த ரீசைக்கிள் பிளாஸ்டிக் சேர்றதும் கூட. அதே இது பியூரஸ்ட் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் டைமாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து டீக்ரேட் அடைகிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைமாக அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து பாண்ட் பண்ணி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டில் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே இதுவும் வந்து ஒரு பிளாஸ்டிக் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்பர் 5 கேட்டகரியில் வரக்கூடிய பாலிப்ரோபிலீன் பிளாஸ்டிக் தான். இதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே உருக தான் செய்யும், இலக தான் செய்யும். பட் திக்காக கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்க சொல்லி கேட்காதீங்க. ஆல்ரெடி நான் வேஸ்ட் பண்ண லஞ்ச் பாக்ஸஸ்க்கே வீட்டில் இன்னும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் இது காஸ்ட்லியான ப்ராடக்ட் வேறு. இதை உருக்கணும்னா அவ்வளோதான். இதோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் 80 டிகிரி செல்சியஸ். அவங்களோட வெப்சைட்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க. டப்பர்வேர் கண்டெய்னர்ஸ் கேன் வித்ஸ்டாண்ட் டெம்பரேச்சர்ஸ் அப் டு 80 டிகிரிஸ். பட் நம்ம டெஸ்ட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இதோட திக்னஸ்க்கு கண்டிப்பாக இது 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயே வித்ஸ்டாண்ட் பண்ணும். இது அவ்வளோ ஈஸியாலாம் வந்து மெல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. பட் இருந்தாலும் வந்து அந்த 80 டிகிரி செல்சியஸ் கீழே மெயின்டைன் பண்ணுறது அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்காது. நான் டப்பர்வேர் வாங்கிட்டேன்டா அப்படின்னு காலையிலே கொதிக்க சோத்தையும் குழம்பையும் இதில் ஊற்றி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் மொத்தமாக போயிட வேண்டியதான். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய பிளாஸ்டிக் ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கும். சாம்பார் பைட்டில் ஓட்ட ஊந்து ஒழுக ஆரம்பிச்சிச்சு டாக்டர். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது லைஃப் டைம் வாரண்டியோட வருது. அதுக்கு மீனிங் என்னன்னா, அவங்களோட ப்ராடக்ட் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகாது, லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ வாரண்டி, மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்ஸும் லைஃப் டைமு, சில ப்ராடக்ட்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் டொமஸ்டிக் யூஸில் நார்மலான யூசேஜில் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராதுன்னு அவங்க மீன் பண்ணுறாங்க. இது கிராக் விழுந்துருச்சு, உடஞ்சி போச்சு, இல்லை பீல் ஆஃப் ஆகி வந்துருச்சு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வாரண்டி கொடுக்குறதா சொல்கிறாங்க. இது இந்த டப்பர்வேருக்கு ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க டப்பர்வேரை பற்றி போடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, டப்பர்வேர் பிளாஸ்டிக் அப்படின்றது ஒரு செப்பரேட்டான பிளாஸ்டிக் குவாலிட்டி, ஒரு குட் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. டப்பர்வேர் அப்படின்றது ஒரு பிளாஸ்டிக் பிராண்ட். மற்ற பிராண்ட்ஸ்லையும் வந்து இதே மாதிரி விர்ஜின் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. பட் இது முன்னாடி இருந்தே இருக்கு, குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால இந்த நேம் வந்து ஹைலைட் ஆயிருக்கு. அண்ட் கடையிலையும் சரி ஆன்லைன்லையும் சரி இந்த பேரை பயன்படுத்தி அவங்களோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதுதான் டப்பர்வேர் பிளாஸ்டிக் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அது ஒரிஜினல் டப்பர்வேர் பிராண்டோடது கிடையாது. அதுக்காக அந்த பிளாஸ்டிக் மோசம்னு சொல்லலை. நீங்கள் என்ன நேமுக்காக வாங்குறீங்களோ அந்த நேம் அங்கே இல்லைன்னு சொல்கிறேன். மற்ற லஞ்ச் பாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் விலை அதிகமாக தான் வந்துச்சு. 500 ரூபா கிட்ட வந்துச்சு இந்த ஒரு பாக்ஸ். பட் கொடுக்குறது ஒர்த்து தான். அண்ட் வாங்குறா இருந்தால் ஒரிஜினல் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. 80 டிகிரி செல்சியஸ்க்குள்ள நீங்கள் சுட சொத்தை போட்டு எடுத்துகிட்டு போகணும்னா அதுக்கு இந்த பாக்ஸ் செட் ஆகாது. இது வேணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் டப்பர்வேர் ப்ராடக்ட்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல போடுறேன், ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.